ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th மேத்ஸ் சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.6 பார்ப்போம். x கொடுத்திருக்காங்க, y கொடுத்திருக்காங்க and ரிலேஷனும் கொடுத்திருக்காங்க 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. ஷோ தட் r is a function அப்படின்னா அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ணி காட்டணும். கண்டுபிடிக்கணும், கோடமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். வாங்க ஒண்ணா சால்வ் பண்ணலாம். xங்கிறது 1 2 3 4, yங்கிறது 2 4 6 8 10. அதுதான் ஆரோ டயகிராம்ல x 1 2 3 4, yங்கிறது 2 4 6 8 10. இப்போ ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 1 இன்புட்னா 2 அவுட்புட். சோ 1 ல இருந்து 2, 2, 4 னா 2 ல இருந்து 4, 3, 6 னா 3 ல இருந்து 6, 4, 8 னா 4 ல இருந்து 8. இப்போ r is a function. r ஃபங்க்ஷனா இல்லையா அப்படினு எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு क्वेश्चनக்கு ஒரு ஆன்சர் அந்த மாதிரி தான் வரணும். இப்போ சப்போஸ் இப்போ 1 ல இருந்து 2 க்கு மட்டும் தான் போயிருக்கு. இப்போ 1 ல இருந்து 4 க்கு இப்படி போச்சுனா it is not a function. சோ இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனி இப்போ 1 ல இருந்து 2 க்கு தான் போயிருக்கு, 2 ல இருந்து 4 க்கு போயிருக்கு, 3 ல இருந்து 6 க்கு போயிருக்கு, 4 ல இருந்து 8 க்கு போயிருக்கு. சோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்கு. சோ it is a function. நம்ம ஒரு ஸ்டேட்மென்ட் எழுதணும். All elements in x have only one image in y. எல்லா எலிமெண்ட்ஸ் இந்த x ல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் y ல இருக்கு. Therefore r is a function. இப்போ புரியுதா? இப்போ டொமைன்னா எப்பவுமே x, கோடொமைன் அப்படின்னா y, ரேஞ்ச்னா ஆன்சர் மீன்ஸ் இப்போ அந்த லைன் அவுட்புட் வந்து லைன் ஜாயின்ட் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் ரேஞ்ச். டொமைன்னா என்னது? 1, 2, 3, 4. டொமைன்ங்கிறது x, கோடொமைன்ங்கிறது y. சோ y ல இப்போ நமக்கு ரேஞ்ச்னா ஆன்சர் சொல்லியிருக்கேன். சோ லைன் போறது மட்டும், கோடொமைன்னா லைன் போகாததும் நம்ம எழுதணும். சோ 2, 4, 6, 8, 10. ரேஞ்ச்ங்கிறது r, ரிலேஷனா? சோ ரிலேஷன் என்ன வந்திருக்கு? ஆன்சர் 2, 4, 6, 8. இவ்வளவுதான். டொமைன்ங்கிறது x எலிமெண்ட், கோடொமைன்ங்கிறது y எலிமெண்ட். நமக்கு ஆன்சர் வராததும் கோடொமைன்ல போடுவோம். ரேஞ்ச்ங்கிறது ஆன்சர், அந்த லைன் எண்ட் ஆகிற இடம். சோ 2, 4, 6, 8. அவ்வளவுதான்.